வளர்ப்பு முறைகளோட ஷார்ட்கட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். காய்கறி வளர்ப்பு அப்படின்னா வந்து ஒரு ஒலேரிகல்ச்சர். காய்கறி கறி வாங்க வந்து எங்கே போவோம்? 1 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து போனால் தான் வந்து நம்மளுக்கு காயும் கறியும் வந்து கிடைக்கும். அதை வந்து ஒலேரிகல்ச்சர். அதுக்கடுத்து தேனீ வளர்ப்பு. தேனீ வளர்ப்பு வந்து எபிகல்ச்சர். இது வந்து தேன் கூடு வந்து எப்பயுமே நம்ம உயரத்தில் தான் இருக்கும். அதை வந்து நம்ம எட்டி தான் வந்து பிடிக்கணும். அதை வந்து தேனீ வளர்ப்பு எபிகல்ச்சர். அதுக்கடுத்து வந்து பட்டுப்புழு வளர்ப்பு வந்து செரிகல்ச்சர். பட்டு சாரி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு சேராது வந்து இது வந்து அரிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதை வந்து செரிகல்ச்சர். சொரியிறது அப்படிங்கிறது வந்து செரிகல்ச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட்டுப்புழு வளர்ப்பு வந்து செரிகல்ச்சர். அதுக்கடுத்து மீன்கள் வளர்ப்பு வந்து ஃபிஷ் கல்ச்சர். மீன் அப்படின்னாலே வந்து ஃபிஷ்ஷு தான் வந்து ஃபிஷ் கல்ச்சர்னு வச்சுக்கோங்க. அது வந்து திராட்சை கொடி வளர்ப்பு வந்து விட்டிகல்ச்சர். திராட்சை கொடியில் இருந்துச்சுன்னா வந்து அதை வெட்டி தான் வந்து எடுக்கணும். அதான் வந்து விட்டிகல்ச்சர். இதோட ஃபுல் வீடியோ வந்து என்ன டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.